வணக்கம் மாணவர்களே, இன்னைக்கு நாம பார்க்குறது 10th கிளாஸ் மேக்ஸ் எக்ஸசைஸ் 3.5 தேர்ட் சம் சுருக்குக. ஃபோர்த் சம் 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 டிவைடட் பை 3t டிவிஷன் 3t ஸ்கொயர் ப்ளஸ் 2t மைனஸ் 8 டிவைடட் பை 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. இப்போ இந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் எப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஃபஸ்ட்டு 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 divided by 3t division 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 4t. Okay, 2t square 2t square plus 4t that is equal to 12t square minus 22t plus 8 divided by 3t. Okay, 3t square plus 2t minus 8 divided by 2t square plus 4t. ஓகேவாம்மா, இப்போ இந்த ப்ராப்ளத்தை வந்து எப்படி எழுதுறோன்னு பாருங்கம்மா. 12t square minus 22t plus 8 divided by 3t என்று 2t square plus 4t divided by 3t square plus 2t minus 8. ஓகேம்மா, இப்போ நம்ம என்ன செய்யணும்னா 2t square minus 22t plus 8 equal to 0. இதுக்கு வந்து காரணிகளை வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஓகேவாம்மா, அது எப்படின்னு பார்ப்போமா. ஃபஸ்ட்டு பாருங்கள், ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c ஈக்குவல் டு 0, x ஈக்குவல் டு மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 4ac டிவைடட் பை 2a. ஓகேம்மா, இந்த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். இப்போ a வந்து என்னது 12, a வந்து 12, b வந்து மைனஸ் 22, a வந்து 12, b வந்து மைனஸ் 22, c வந்து எவ்வளோமா, c வந்து 8. இப்போ எக்ஸ் பார்ப்போமா, மைனஸ் b ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் b ஸ்கொயர் மைனஸ் 22 b ஸ்கொயர் மைனஸ் 4a இன்டு c divided by 2a. Okay, ma? So that is equal to minus of minus plus 22 plus or minus square root of 22 வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணுவோமா, ஸ்கொயர் தானே. 44 484 மைனஸ் 4ac, சிக்கு வந்து 8 போடணும்லாமா. சரி, ஓகே. ஸோ மைனஸ் 32 into 12, 4 star 8, 32 into 12, so divided by 24, that is equal to x equal to 22 plus or minus, that is 100 divided by 24, that is equal to 22 plus or minus 10, that is 24. அப்படி தானே, ரூட் ஆஃப் 100 வந்து 10 தானே. ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 22 ப்ளஸ் 10 பை 24, 22 மைனஸ் 10 பை 24. ஓகேவாம்மா, ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஈக்குவல் டு இது எவ்வளோ மாறும், 32 பை 24, 8 ஆல் இருக்குமா. ஓகேம்மா, இது வந்து எப்படி மாறும், எக்ஸ் ஈக்குவல் டு 12 பை அப்படிதானம்மா, 12 பை 24, 12 ஆல் பண்ணால் தட் இஸ் 1 பை 2. இங்கே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 4 பை 3, எக்ஸ் ஈக்குவல் டு 1 பை 2. ஓகேம்மா, இப்போ நம்ம என்ன செய்யணும், 12t ஸ்கொயர் பாருங்கள், 12t ஸ்கொயர் மைனஸ் 22t ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0.
இப்போ இதுக்கு வந்து எக்ஸ் இங்கே டி இருக்குது, இங்கே எக்ஸ் இருக்குது, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸ் வந்து எப்படின்னா இங்கே பாருங்கம்மா, இது வந்து எக்ஸ் ஈக்குவல் டு 4/3. அப்போ என்னது 3x ஈக்குவல் டு 4. ஸோ 3x மைனஸ் 4 ஈக்குவல் டு 0. இங்கே பாருங்கள், அடுத்து எக்ஸ் ஈக்குவல் டு 1/2. ஸோ 2x ஈக்குவல் டு 1. 2x மைனஸ் 1 ஈக்குவல் டு 0. அப்போ இந்த 12t² அப்படின்னா எக்ஸ். அப்போ 3t minus 4, 2t minus 1 equal to 0. ஓகேவாம்மா? நீங்கள் என்ன செய்யணுமா, ப்ராப்ளத்தை நல்லா கவனித்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். என்னம்மா, ஒரு நோட்டை எடுத்து இப்போ நம்ம 12t² minus 22t plus 8. அடுத்து பாருங்கள், 3t² plus 2t minus 8 equal to 0. a வந்து 3, b வந்து 2, c equal to minus 8. So t equal to minus b plus or minus square root of b square minus 4ac divided by 2a. So t equal to minus b என்னது 2 plus or minus b square என்னது 2 square minus 4a into c minus 8 divided by 2a, 2 into 3. So that is equal to t equal to minus 2 plus or minus square root of 4 minus of minus plus. So 96 divided by 6. So t equal to minus 2 plus or minus, that is 100 by 6. So t equal to minus 2 plus or minus root of 10, that is 100 வந்து அடுத்தமா root of 100 வந்து 10. So t equal to minus 2 plus 10 by 6. T equal to minus 2 minus 10 by 6. So t equal to 8 by 6. 2 வாழ போடுமா? So that is equal to t equal to 4 by 3. So 3t minus 4 equal to 0. Okay ma, t equal to minus 12 by 6. That is equal to minus 2. T equal to minus 2, t plus 2 equal to 0. Okay ma, நீங்கள் என்ன செய்யணும், ஒரு நோட் எடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ப்ராப்ளத்தை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். ஓகேம்மா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம்ல, என்னெல்லாம் கண்டுபிடிச்சிக்கணும், 12. பார்த்தீங்களாம்மா, இந்த ப்ராப்ளத்தில் இதில் வந்து என்ன செய்கிறோம், இதில் கண்டுபிடிச்ச காரணிகளையும் இதில் கண்டுபிடிச்ச காரணிகளையும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுறோம். பாருங்கள், மறுபடியும் எழுதுவோம். 12t² minus 22t plus 8 divided by 3t into 2t² plus 4t divided by 3t² plus 2t minus 8. ஸோ 12t² என்னம்மா கண்டுபிடிச்சிருக்கோம், 3t minus 4, 2t minus 1 divided by 3t into, இங்கே பாருங்கள், 2வும் டீயும் 2tயை வெளியே எடுப்போமா, t plus 2. பார்த்தீங்கன்னா 2t² plus 4t divided by 3t² plus 2t minus 8. அதுக்கு என்னது, 3t minus 4 நம்ம 3t minus 4 t minus t plus 2, t plus 2 எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுமா, இது கேன்சல், 2t இது கேன்சல், அடுத்தனமா. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு, இந்த டீயும் கேன்சல் ஆகிறது, 2 into 2t minus 4 divided by 3. கரெக்டாக? That is equal to, so that is equal to 4t4. எல்லாம் கரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோமா? உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருக்கா, என்னன்னு பார்த்துக்கோங்க. ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு
டி கடைசியில் 2/3 வருது. இங்கே 2t மைனஸ் 1 2 வந்து வெளியே எடுக்கும். ஸோ தட் இஸ் 2t எல்லாம் கரெக்டாக இருக்குமா? 2t ஸோ 2t ஸ்கொயர் ப்ளஸ் 4t. அம்மா நீங்கள் என்ன செய்யணும், நம்மளுடைய மேக்ஸ் அக்ஷுவத் அகாடமி யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணுமா? இந்த ப்ராப்ளத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மாணவனும் ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டு என்ன செய்யணும், சப்ஸ்கிரைப் பண்ணணும், லைக் கொடுக்கணும். கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வந்து தேவைப்படுதோ வந்து நீங்கள் வந்து அதை வந்து என்ன செஞ்சணும், என்கிட்ட வந்து கேட்கணும். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை நான் போடுவேன். ஓகேவாம்மா? இன்னொன்று, உங்களுக்கு டியூஷன் தேவைப்பட்டால் கூட நீங்கள் சொல்லுங்கம்மா. நான் என்ன செய்கிறேன், லைவாக என்ன செய்கிறேன், டியூஷனும் நான் எடுப்பேன். ஓகேவாம்மா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.